திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். சிவகங்கை, புதுக்கோட்டை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரியில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நாளை மறுநாள் திருப்பூர், நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டாஸ்மாக், எலைட் மது கடைகளை இரவு 10 மணிக்குள் கட்டாயம் மூட வேண்டும். விதிமுறைகள் மீறப்படுவது கண்டறியப்பட்டால் ரோந்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சென்னை காவல் ஆணையர் எச்சரிக்கை. நான் அரசியலில் இல்லாதபோது விஜயை பார்த்து ஏன் பொறாமைப்பட வேண்டும்? எனக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தலைமுறை இடைவெளி இருப்பதாகவும் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்காது. எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டால் அது எனக்கு நல்லதில்லை, கெட்ட பேர். விஜய் என்னை பற்றி கம்பேர் பண்ணிவிட்டா அவருக்கு நல்லதில்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்ருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க? தமிழ்நாட்டு மக்களின் அளப்பரிய எதிர்பார்ப்புகளை முதலமைச்சர் விஜய் பூர்த்தி செய்வார். குறைந்தது 2 ஆண்டுகளாவது அவருக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் என்றும் ரஜினிகாந்த் திட்டவட்டம். உங்களுடைய அறிவுரை, ஆலோசனை என்ன? எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. அது டெஃபினட்டாக பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் ஒன்று, மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும் ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். முதலமைச்சர் விஜயை சம்பிரதாயத்திற்காக சந்திக்க மாட்டேன். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அழைத்ததாலேயே அவரது பதவியேற்பு விழாவில் பங்கேற்றதாகவும் ரஜினிகாந்த் விளக்கம். திரையுலக பற்றின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போகிறாங்க, கமலும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்காது. கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தோற்றது சங்கடம் அளிக்கிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு நண்பர் என்ற முறையிலேயே அவரை நேரில் சந்தித்ததாகவும் ரஜினிகாந்த் விளக்கம். ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் தோற்றது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவர் போய் நான் பார்த்தேன். திமுக, அதிமுக கூட்டணி அமைக்க முயன்றேனா? தேர்தலில் திமுக, அதிமுக இடையே கூட்டணி அமைக்க முயற்சித்ததாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் விளக்கம். விஜய் சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேறு ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் தான் அதெல்லாம் பேச முடியுமா? அப்படி பேசுகிற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை. அது தெளிவுபடுத்துகிறார். தான் ஒருவரே போதும் என்ற எண்ணத்தில் செயல்படும் எடப்பாடி பழனிசாமியை காலம் கண்டிப்பாக மாற்றும். எம்ஜிஆர், ஜெயலலிதா உருவாக்கிய இயக்கம் தற்போது வலுவிழந்து இருப்பதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிக்காட்டு.
இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்து வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்கும்போது நிச்சயம் வருத்தப்படுகிறார்கள். தாவேக ஆட்சியின் ஆயுட்காலம் ஊசலாடி கொண்டிருப்பதாகவும் டிடிவி தினகரன் திட்டவட்டம். இன்ஸ்டாகிராமிலேயே ஆட்சி நடத்திடலான்னு நினைக்கிறாங்க. ரீல்லே நடத்த முடியாது. ரியலாக வந்தால் தான் நடத்தும். ரியலாக மக்கள் இப்போ ரீலை பார்த்து நம்பி வாக்களித்த மக்கள் ரியலை பார்க்குறப்ப, உண்மையை பார்க்குறப்ப எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள். விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. அதிமுகவை அழிக்க துணை போகும் செங்கோட்டையனை ஜெயலலிதாவின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆவேசம். அம்மா படத்தை வச்சிருக்காரு. ஆனால் அம்மாவின் கட்சியை அழிப்பதற்கு அம்மாவின் தொண்டர்களை அந்த பக்கம் எல்லாரோடையும் பேசி தாவேகாவுக்கு ஒரு ஏஜெண்டாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். குரோத மனத்தோட, வன்மத்தோட அம்மாவின் தொண்டர்களை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அம்மாவின் அமமுகவையும் அழிக்க நினைப்பது அவரது வன்மத்தை காட்டுகிறது. பையில அம்மா படத்தை அவர் வைத்துக் கொண்டு செய்வது அம்மாவின் ஆத்மா அவரை தான் மன்னிக்கிறது. அதிமுக மற்றும் அமமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் சிபிஐ விசாரணை கோருவோம். தாவேக குதிரை பேரத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. மன்னார்குடியில் தாவேகாவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே. தாவேகா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு செஞ்சு தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க. அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றிய தமிழகத்தில் ஆட்சியில் உள்ள தாவேக அரசு அடுத்த 4 மாதங்களில் கவிழ்வது உறுதி. இந்த ஆட்சியை திமுக தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பேச்சு. ஆட்சிக்கு வந்துவிட்டு எதோ பேச வேண்டும் என்று நினைக்கிறார். இன்னும் 4 மாதம் தான் இந்த ஆட்சி இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாற்றி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இனி உள்ளாட்சி தேர்தலாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாலும் சரி, இந்த தாவேக எந்த இடத்திலும் நுழைய முடியாத அளவிற்கு அடித்து விரட்டுவோம். அதற்கு தயாராகுங்கள். உள்ளாட்சி மற்றும் நீர்வளத்துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரி அங்காளம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த அமைச்சர் என் ஆனந்த். அமைச்சர் பொறுப்பில் இருந்தாலும் கான்வாய் பாதுகாப்பு வாகனங்கள் இல்லாமல் தனி வாகனத்தில் வந்து வழிபாடு. திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நேரில் சென்று நன்றி தெரிவித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் தங்கள் எம்எல்ஏவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்த மக்கள். I'll never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. திருநள்ளாறு அம்பகரத்தூர் புகழ்பெற்ற பத்ரகாளி அம்மன் கோவிலில் GNS ராஜசேகரன் எம்எல்ஏ சுவாமி தரிசனம். கோயில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி மரியாதை. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மேற்கிந்திய இசையில் ஓம் நமச்சிவாயா என பக்தி பாடல்களை பாடிய வெளிநாட்டு பக்தர்கள். கிட்டார் இசைத்தும் வயலின் வாசித்தும் அசத்தல். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் வைகாசி மாத அமாவாசையொட்டி நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவம். ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கம் எழுப்பி திரளான பக்தர்கள் மனமுருக வழிபாடு.
மேல் மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே மேல் மலையனூர் அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. காஞ்சிபுரம் வரதராஜா பெருமாள் கோவிலில் விமர்சையாக நடைபெற்ற வசந்த உற்சவம். ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாக பக்தர்களுக்கு அருள் பாலித்த ஸ்ரீ வரதராஜா பெருமாள். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை. உப்பு உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்பு. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரி முக்கடல் சங்கமத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சூரிய உதயத்தை கண்டு ரசித்ததுடன் கடலில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். கோடை சீசனையொட்டி கொடைக்கானலுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு. பிரதான சாலைகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். மேற்காசிய போர் மற்றும் உலகளவில் ஏற்பட்டுள்ள எரிசக்தி தட்டுப்பாடு கடந்த தசாப்தங்களில் ஏற்பட்ட வளர்ச்சியை பின்னோக்கி தள்ளும். மக்களை வறுமை நிலைக்கு உள்ளாக்கும் என்றும் பிரதமர் மோடி எச்சரிக்கை. கேரளாவின் முதலமைச்சராக நாளை பதவியேற்கிறார் காங்கிரசின் வி.டி. சதீஷன். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். அஸ்ஸாம் மாநிலத்தை புரட்டி போடும் கனமழை. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் சரிந்து விழுந்த பாலம். The Chennai Silks in Mega Summer Sale.